மட்டன் பீஸ்லாம் பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி வந்துருக்கு பாருங்கள். அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கட்டில் ஏதோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப அருமையாக இருக்குது நண்பர்களே. நானும் ஸ்பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கூட்டு வந்திருக்காங்க. சென்னை மவுண்ட் ரோட்ல ஜமால் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இங்கே ஹைதராபாத் பிரியாணி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் ஆத்தென்டிக் அதே டேஸ்ட்டில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இங்கே கூட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குதான். என்ன மாதிரி உள்ள ஃபுட்ஸ்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான வீடியோ வரப்போகுது. ஸோ இப்போ இந்த மவுண்ட் ரோட்ல ஜமால் சங்கம் பேர்ல சார்மினார் சாய் அண்ட் பேக்கர்ஸ், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நவாப்ன்ற ரெஸ்டாரண்ட் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் ஹப்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா லேட் நைட்டுக்கு மவுண்ட் ரோட் தான் ஃபேமஸ். இந்த மவுண்ட் ரோட்ல வந்து பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம், பிரெயின், இந்த ஈரல், இந்த பாயா, இதுதான் வந்து எல்லாருமே ஃபேமஸாக பார்த்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட், டிஃப்ரெண்டான ஒரு குசைன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சார்மினார் சாய் அண்ட் பேக்கர்ஸும் இந்த நவாப்ஸ் சொல்லி முகல் ஃபுட், இந்த ஹைதராபாதி ஃபேமஸ் குசைன் நான் இங்கே வந்து இன்ட்ரடியூஸ். ஈரானி சாய், அந்த சாஃப்ரான் டீ, இது 2 தான் எங்களுடைய சிக்னேச்சர் டீஸ். இது இல்லாமல் லெமன் டீ, இந்த ஜிஞ்சர் டீ, பைனாப்பிள் டீ இருக்குது. தட் இஸ் ஆல் டைம் அவைலபிள். ஈரானி சாய் அண்ட் சாஃப்ரான் சாய் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்லி யூனிக். உங்களுக்கு சென்னை சிட்டியில் வந்து அந்த மாதிரி ஒரு டீ நீங்கள் ஃபைன் டீ பார்க்கவே முடியாது. ஸோ சாஃப்ரான் சாய் வில் பி அவைலபிள் ஆஃப்டர் 5 PM. இங்கே உள்ள குக்கீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உஸ்மானியா பிஸ்கெட், இந்த தம்கா ரொட்டு, இந்த ஃப்ரூட் பிஸ்கெட்டு, இதெல்லாம் வந்து ஹைதராபாத்தில் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு சென்னையில் வாங்கணும்னாக்கா கராச்சி பேக்கரி, நுங்கம்பாக்கம்ல பேக்ல மட்டும்தான் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னாக்கா எங்ககிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு சிக்னேச்சர் குக்கீஸ். இது சென்னையில் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. இங்கே தான் கிடைக்கும். ஹைதராபாதி பிரியாணி, இது ட்ரெடிஷனல் பிரியாணி. ப்ராப்பரா ஆத்தென்டிக் ஹைதராபாத் பிரியாணி நாங்கள் சர்வ் பண்றோம். அது வந்து உங்களுக்கு காலையில 11:30 மிட் நைட் 3 AM அது வரைக்கும் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு சுடுசுடா சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி இஸ் அவைலபிள். அண்ட் ஆல்சோ வி ஹவ் இன்ட்ரடியூஸ் தி மந்தி, சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி அண்ட் ஃபிஷ் மந்தி அப்படின்னு சொல்லி 3 வெரைட்டியில மந்தி லான்ச் பண்ணியிருக்கோம். மவுண்ட் ரோட்ல இந்த ஹிஸ்டரியில, சென்னை ஹிஸ்டரியிலேயே மவுண்ட் ரோட்ல யாருமே மந்தி லான்ச் பண்ணதில்லை. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் மந்தி லான்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மவுண்ட் ரோட்ல யாருமே ஹலீமோ இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஹலீமோ இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எங்ககிட்ட 365 days வந்து ஹலீம் இஸ் அவைலபிள். வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மட்டன் ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி வந்துருக்கு, மந்தி வந்துருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மந்தி சாப்பிட்லாம். சிக்கன் மந்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுருவோம். ஏன்னா வந்து மண்ணடி பாஷா கொஞ்சம் எல்லாம் நிறைய சாப்பிட வேண்டியது. இங்கே ஆத்தென்டிக் ஃபுட் நிறைய இருக்கலாம். இந்த மந்தி வந்து எப்போதுமே சூடாக சாப்பிடணும், ஆறுனா நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டோம். இது வந்து நம்ம காலை கொடுத்துருவோம். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி சொல்லிட்டு. மந்தி பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில இடத்துல மந்தின்னு பார்த்துட்டு கலர் வந்து மாற்றிடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரியல் அரேபியன் ஸ்டைலில் ரைஸ்லாம் ஒயிட் கலரில் இருக்குது. சில மந்தி பார்த்தீங்கன்னா பிரியாணி கலர்லேயே கொண்டு வந்து மந்தி வைப்பாங்க. டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்கள் கலருமே அதே மாதிரி சூப்பராக ஒயிட்டாக பண்ணிடுவாங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி, அதையும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைதராபாத் பிரியாணி வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிய சொல்ல தேவையில்லை. சென்னையில் வந்து சென்னை பிரியாணியோட ஸ்டைலில் வேறு. ஹைதராபாத் பிரியாணி வந்து இந்த முகல் ஸ்டைல் அவங்களோட பிரியாணினால மட்டன் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி பார்த்தீங்கன்னா சென்னை பிரியாணி மாதிரி மொத்தமாக மிக்ஸ் பண்ணாமல் மசாலா தனியாக, மேலே ரைஸ் தனியாக ஒரு சூப்பராக வச்சு ஒன்றா தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சர்வ் பண்ண போகும்போது அதை மிக்ஸ் பண்ணி தருவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். மட்டன் பீஸ்லாம் பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையாக வந்திருக்குது. சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு இந்த பிரியாணிக்கு சம்மந்தமே இல்லை. டோட்டல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேருந்து டெக்ஸ்டர்லாம் இருக்குது. வேறு லெவலில் இருக்குன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். மட்டன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருந்தாலுமே காரம் வந்து நல்லா அருமையாக இருந்துச்சு. அந்த காரம் பாருங்கள், ஒயிட் ரைஸு, இது வந்து ரைஸ் ஒயிட்டாக இருக்கும், மசாலா மிக்ஸ் பண்ண ரைஸ் தனியாக இருக்கும். இதுதான் அந்த ஹைதராபாத் பிரியாணியில் உள்ள ஸ்டைலு.
மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இது பஞ்சு பஞ்சாக வந்துருக்குங்க. பாருங்க சிக்கன்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. ஹைதராபாத்தில் சிக்கன் பெஸ்ட்டா மட்டன் பெஸ்ட்டான்னு கேட்டால் மட்டன் தான் சொல்கிறோம். ரெகுலர் பிரியாணியில் சில சமயங்களில் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும். இந்த ஹைதராபாத்தில் இப்போ சாப்பிட்டு பார்த்தாலும் மட்டன் பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். பன் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இந்த ஓனரே வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி சொன்னார், ஆப்ரிக்கட்டில் பண்ணுற ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. குர்பானிக்கா மீட்டா அப்படின்னு போட்டுருக்கு. இப்போ அந்த மேலே வந்து பால்கோவா வச்சுருக்காங்க. உள்ள ஆப்ரிக்கட்டில் ஏதோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆப்ரிக்கட் அப்படிங்கிற ஒரு பழம் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல தேவையில்லை. அந்த பழத்தில் செஞ்சது. இதையும் அந்த பாலாடை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யூனிக்கான டேஸ்ட் இருக்குது. ரொம்பவே அருமையாக இருக்கா. நம்ம ஜனீன் சாப்பிட்டு இல்லை வேறு லெவலுங்க. நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து நம்ம இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கேசர் ரபாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டு. இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கேள்விப்படாத பேராக இருக்குது. நிறையா நம்மளுக்கு புதுசாக இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹோட்டலில் இந்த ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எல்லாமே பால்கோவமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டேஸ்ட் குல்ஃபியே கொஞ்சம் சாலிட் லிக்விடாக சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது. இதையும் சாப்பிட்டு பார்த்தோன்னா பூசணிக்காய் கீர். அது ஒரு பேர் சொன்னார், ஞாபகம் இல்லை. பால் தான். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் யூனிக்காக சொல்லணும்னு சொன்னால் இந்த ஆப்ரிக்கட்டில் செஞ்ச அந்த ஸ்வீட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கட்டாயம் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். லெமன் டீ அந்த மாதிரி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். லெமன் டீ, இஞ்சி டீ அந்த மாதிரி. இது வந்து மில்க் டீலே சஃப்ரான் டீ. இங்கே வந்து யூனிக்காக இங்கே ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. குங்குமப்பூ போட்ட டீங்க. இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இந்த ஹோட்டலில். இங்கே டீ பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு குவாலிட்டியான டீ எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் வருது. அதனால் ரொம்ப சூப்பராக. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சென்னை மவுண்ட் ரோட் தர்காவுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஜமால் சங்கம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. அதில் மேலே பார்த்தீங்கன்னா நவாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. இவங்களோட ஃபுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதிலும் குறிப்பாக அந்த ஹைதராபாத் பிரியாணிலாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த ஆப்ரிக்கட்டில் செஞ்ச ஸ்வீட் வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணணும்னு சொன்னால் ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணலாம். அந்த ஆப்ரிக்கட்டில் செஞ்ச அந்த ஸ்வீட் மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த ஸ்வீட் பேர் என்னாச்சு? ஆப்ரிக்கட் புட்டிங். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.